நெக்ஸ்ட். பேஸ்லெஸ் துரிஞ்சேசின் வகையின் சில ரகங்களால் உற்பத்தி செய்யப்படும் புரதங்கள் பின்வருவனவற்றில் எதனை கொள்கின்றன? எதை கொல்லுதுமா? இவை அனைத்தும். ஆமா, லெபிடாப்டிரன், கோலியாப்டிரன்ஸ், டிப்டிரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது கொல்லும். கரெக்ட். நெக்ஸ்ட். எனக்கு இது அப்படியே எக்ஸாக்ட் தமிழ் தெரியாது, நீங்க தான் இதுக்கு ஆன்சர் சொல்லணும். படிங்க. நெமட்டோட்ஸ்க்கு வந்து மெலனோகைட்டின் இன்கோனேசியா. ஓகே. நெமட்டோடுனா இதுல எது? ஆப்ஷன் ஏ மேம், நூற்புழுக்கள் மேம். நூற்புழுவா? ஓகே. நெமட்டோடுனா உருளை புழு இல்லையா? ரவுண்ட் வார்ம் தானே. ரவுண்ட்னா உருளை தானே. ஏன் இங்க நூல் த்ரெட் சொல்றாங்க? நான் கேக்குறது கரெக்டா? ஏன்னா நான் வந்து இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நெமட்டோட்னா ரவுண்ட் வார்ம்ஸ், உருளை புழுக்கள்னு. சரி, கரெக்ட். உருளை புழு வந்து மெலோடிகைன் இன்காக்னேசியா, ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ்க்கு. அப்போ ஆப்ஷன் ஏக்கு 1 கரெக்ட். நெக்ஸ்ட். ஆப்ஷன் பிக்கு வந்து 3 கரெக்ட் மேம், புகையிலை மொட்டுப்புழு, ராணுவ புழு. ஆப்ஷன் சிக்கு வந்து 4 கரெக்ட். ஆப்ஷன் டிக்கு 2 கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 மேம். 3. ஆப்ஷன் சி கரெக்ட். 1 3 4 2. எஸ், குட். நெக்ஸ்ட் மா 4th. ஆர்என்ஏ குறுக்கீடு செயல்முறையில் ஒரு மூலக்கூறை பிணைப்பதன் மூலம் எம்ஆர்என்ஏ மொழிபெயர்ப்பை தடுக்கிறது. சோ எந்த மூல? டிஎஸ்டிஎன்ஏ மேம். டிஎஸ்டிஎன்ஏவா? சாரி மேம், டிஎஸ்ஆர்என்ஏ மேம். டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ. இப்ப பாருங்கடா, ஜெனரலா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இதுதான் நம்ம டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரணும். இந்த எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா வந்தாதான் இதுல இருந்து உங்களுக்கு புரதம் புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆக வேணாம், இந்த மெலோடிகைன் இன்காக்னேட்டாவை நான் கொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதோட புரோட்டீனுக்கான டிஎன்ஏ எடுத்துன்னு அதோட காம்ப்ளிமெண்ட்டை பிளான்ட்ல போட்டு வச்சிடணும். ஸோ இதோட டிஎன்ஏல இருந்து இந்த எம்ஆர்என்ஏ வரும். இதுக்கு பேரு சென்ஸ் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. இது போய் பிளான்ட்டை கடிச்சதுன்னா பிளான்ட் உடம்புல இருந்து இதுக்கு வந்து இன்னொரு ஆர்என்ஏ வரும், ஆன்டி சென்ஸ் ஆர்என்ஏ. இது பாத்தீங்கன்னா டிஎஸ்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்தா புரோட்டீன் உண்டு. எம்ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா மாறிடுச்சுன்னா புரோட்டீன் வராது. இப்போ இதை கடிச்சு சாப்பிட்றதால இதுக்கு புரோட்டீனுக்கான எம்ஆர்என்ஏ, ஐ மீன் குரோத்துக்கான எம்ஆர்என்ஏ இல்லை. குரோத் இல்லைன்னா அது செத்து போயிடும். அந்த டெக்னிக் தான் இங்க பயன்படுத்தியிருக்காங்க. So we have silenced the mRNA by making the mRNA double stranded. இது ஓகேவா? இது கிளியரா இருக்கா பசங்களா? சொல்லுங்கடா. Yes ma'am. நெக்ஸ்ட் 5வது क्वेश्चन. டிஎஸ்ஆர்என்ஏவை உருவாக்குவது எது? டபுள் ஸ்டாண்டர்ட் சி சென்ஸ். நம்ம இப்பதான் நானே உங்களுக்கு அந்த क्वेश्चनலயே சொன்னேன். ஒன்னு வந்து சென்ஸ் ஸ்ட்ராண்ட், இன்னொன்னு வந்து ஆன்டி சென்ஸ். இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை உருவாக்குது. சென்ஸ் அண்ட் ஆன்டி சென்ஸ். கரெக்ட். ஓகே. ஒரு இன்சுலின் செயின்ல எத்தனை பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு? எதுமா? சொல்லுங்கடா, டைம் ஆகுது. எனக்கு இன்னொரு ஆன்லைன் கிளாஸ் வேற இருக்கு. எதுரா? 2. ஏன் 3 வரக்கூடாது? அது முதிர்ந்ததுல வந்துட்டு சி பெப்டைட் இங்க கேக்குறது வெறும் இன்சுலின். இன்கேஸ் ப்ரோ இன்சுலின் சொன்னாதான் ஏ செயின், பி செயின், சி செயின் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இதுல அப்படி சொல்ல முடியாது, 2 தான், ஏ செயின் அண்ட் பி செயின். கரெக்ட். நெக்ஸ்ட் 7வது क्वेश्चन.
சி பெப்டைட் எனப்படும் கூடுதல் நீட்சி எந்த வகையிலான இன்சுலினில் காணப்படுகிறது? எதுல இப்பதான் சொன்னோம். ஆப்ஷன் ஏ ப்ரோ இன்சுலின்ல தான் மூணுமே இருக்குது. நெக்ஸ்ட் 1983 அமெரிக்காவின் எந்த நிறுவனம் இன்சுலினை உற்பத்தி செய்தது? எலி லில்லி கம்பெனி. வெரி குட். அந்த இன்சுலினுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஹியூமுலின். எலி லில்லி கம்பெனி இன்சுலினுக்கு என்ன பேரு? ஹியூமுலின். நெக்ஸ்ட் 1990 முதல் மருத்துவ மரபணு சிகிச்சை எந்த குறைபாடுள்ள 4 வயது சிறுமிக்கு அளிக்கப்பட்டது? எந்த குறைபாடு? அடினோசின் டிஅமினேஸ். வெரி குட். அவளுக்கு வந்து அடினோசின் டிஅமைனேஸ் என்சைம் இல்லாததால அவளுக்கு இம்யூனிட்டி இல்ல. அதுக்கு தான் கொடுத்தாங்க. அடினோசின் டிஅமினேஸ் குறைபாட்டை மரபணு சிகிச்சையின் மூலம் என்னமா ஸ்டாப் ஆயிடுச்சு? மரபணு சிகிச்சையின் மூலம். இது ஆக்சுவலா ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு இந்த கொஸ்டின். பிகாஸ் அவங்க இங்க வந்து எம்பிரியோலையா இல்ல 4 வயசு பொண்ணுக்கா அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாம மொட்டை தட்டான் குட்டையில வேண்ட கதையா கொடுத்து வச்சிருக்காங்க. எம்பிரியோன்ற வேர்டு இருந்தது அப்படின்னா முற்றிலும் குணப்படுத்த முடியும். இல்ல எம்பிரியோல முற்றிலும் குணப்படுத்தலாமா? எம்பிரியோலே சரி பண்ணிட்டீங்கன்னா முற்றிலும் குணப்படுத்த முடியும். இல்ல 4 வயசு பொண்ணுக்கு 8 வயசு பொண்ணுக்கு பையனுக்கு அப்படிலாம் சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? முற்றிலும் குணப்படுத்த இயலாது, அப்பப்ப அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லலாம். மேபி நம்ம ஆப்ஷன் சி எடுத்துக்கலாமா? குணப்படுத்த முடியும். ஏன்னா அவன் எம்பிரியோவும் போடல இதுவும் போல, குணப்படுத்தலாம் ஆனா முற்றிலும் இல்லை அப்படின்ற மீனிங் எடுக்கலாமா? அதை நீங்க பாத்துக்கோங்க. பட் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சுல்ல? இது கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு. எய்தர் தே ஹேவ் டு மென்ஷன் எம்பிரியோ இயர் ஆர் 4 வயசு அப்படி ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லலைன்னா ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். மேபி டு பி ஆன் த சேஃபர் சைட் யூ கேன் ஜஸ்ட் சே யூ. ஏன்னா நம்ம லெசன்ல மென்ஷன் நிறைய பண்ணியிருக்கிறது 4-year-old கேர்ளை பத்தி தான். அவளுக்கு முற்றிலும் குணப்படுத்த முடியாது, பட் குணப்படுத்த முடியும். ஓகே ஓகே சொல்ல கூட முடியல மேம். மரபணு சிகிச்சை மூலம், அதாவது குறைபாட்டை வந்து மரபணு சிகிச்சை மூலம் முழுவதுமா குணப்படுத்த முடியாதுன்னு எப்படி மேம் சொல்ல முடியும்? எந்த ப்ராசஸ் சொன்னாதான் மேம் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும்? புரியலடா எனக்கு உங்க क्वेश्चन. மேம் இப்போ வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முழுமையா குணப்படுத்த முடியும்னு போடலாம். இல்லைன்னா இந்த போன் மேக்ரோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா குணப்படுத்த முடியாதுன்னு போடலாம் மேம். ஆமா. அடினோசின் டிஅமினேஸ் குறைபாட்டை மரபணு சிகிச்சை அது மூணுமே தானே மேம் சேர்ந்து வரும். எம்பிரியானிக்கும் அதுல அடங்கும். அதான் சொல்றேன், இங்க எதுவுமே கொடுக்காததால இது கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். புரியுதா? இப்போ நீ இவை அனைத்தும்னு நீ சொன்னா நீ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாதுல்ல, ஏதா ஒண்ணுதானே எடுக்க முடியும். இரவு பகல் சேர்த்து சொல்ல முடியாது. எய்தர் எம்பிரியோ ஆர் எல்ஸ் 4-year-old girl அந்த மாதிரி தான் உனக்கு கொஸ்டின் இருக்க முடியும். புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் நான் சொன்னேன் டு பி ஆன் த சேஃபர் சைட். நம்ம வேணா இதுக்கு இது எடுக்கலாம், பட் திஸ் இஸ் நாட் திஸ் கொஸ்டின் இஸ் நாட் ஃப்ரேம்ட் வெரி கரெக்ட்லி. ஓகேவா? பட் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுல, அது போதும். ஓகே, நெக்ஸ்ட் 11ல இருந்து யாரு படிக்கணும்? குணவதி மனோகரன். எஸ் மேம். ஒரு செயல்பாட்டு அடினோசின் டிஅமினேஸ் சிடிஎன்ஏ எந்த கடத்தியை பயன்படுத்தி மரபணு சிகிச்சையில் லிம்போசைட்டுகளில் அறிமுகப்படுத்தப்படுகிறது? ரெட்ரோவைரஸ். அனிமல்ஸ் அப்படின்னாலே ரெட்ரோவைரஸ் தான். சரிங்களா? ஏன்னா அடினோசின் டிஅமைனேஸ் என்சைம் ஒரு பொண்ணுக்கு பண்றோம். ஸோ நம்ம எல்லாருமே அனிமல்ஸ் தான். கிங்டம் அனிமேலியா கீழே வர்றவங்க தான். அதனால ரெட்ரோவைரஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்
நோயாளியின் உடலில் மிக குறைந்த அளவில் காணப்படும் பாக்டீரியா அல்லது வைரஸின் செறிவை அவற்றின் நியூக்ளிக் அமிலத்தை பயன்படுத்தி எந்த நுட்பத்தின் மூலம் கண்டறிய இயலும்? எதுல கண்டறியலாம்? டி மேம். PCR மூலம் கண்டறியலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் கொஞ்சோண்டு இருக்கும் போதே பாத்துடணும். அது எப்ப நமக்கு சிம்டம் வரும்னா நம்ம பாடியில பயங்கரமா மல்டிப்ளை ஆன பிறகுதான் நமக்கு சிம்டமே வரும். ஆனா இப்ப கொரோனா கூட அப்படிதானே, நம்ம PCR டெக்னிக், RT-PCR டெக்னிக்ல கொஞ்சோண்டு இருக்கும் போதே நம்ம நிறைய பேர் அறிகுறி இருக்கும் போதே பார்த்து சரியாயிட்டோம் இல்லையா? ரொம்ப முத்தி போன பிறகு போய் பார்த்தா அது கஷ்டம். ஸோ அதனால PCR கரெக்ட். நெக்ஸ்ட் 13. போலியோ தடுப்பூசிக்கான பாதுகாப்பு சோதனை முதலில் எந்த மரபணு மாற்றப்பட்ட விலங்கில் பரிசோதிக்கப்பட்டது? எலி. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய எலியில தாண்டா பண்ணுவாங்க. சரியா? இப்படி உங்களை கேக்குறாங்க, முதல் பண்ண டிரான்ஸ்ஜெனிக் அனிமலோட பேர் என்னன்னா எலி தான். டிரான்ஸ்ஜெனிக் கவுன்னா தான் நீங்க ரோசின்னு எழுதணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? நெக்ஸ்ட்மா, எந்த விலங்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது? தடுப்பூசி பாதுகாப்பு இரண்டாவது பரிசோதனைக்கு எந்த விலங்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது? குரங்கு. ஆமா, இரண்டாவது பரிசோதிக்க குரங்கு, முதல் பரிசோதிக்க எலி. நெக்ஸ்ட், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகள் நச்சு பொருட்களுக்கு உணர்திறன் கொண்டவை. சென்சிட்டிவ் மேம். சென்சிட்டிவிட்டி, ஹைலி சென்சிட்டிவா இருப்பாங்க. அப்பதான் இப்ப சென்சிட்டிவ்னா என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஒரு கெமிக்கல், ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறீங்க, இந்த மருந்த ஹைலி சென்சிட்டிவ்க்கு கொடுத்தாதான், சென்சிட்டிவ்னா அலர்ஜி இருக்கவங்க, ஹைலி அலர்ஜி இருக்கவங்களுக்கே கொடுத்து ஒண்ணுமே ஆகல அப்படின்ற பட்சத்துல நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சுத்தமா ஒண்ணும் ஆகும். ஓகே, அதுதான் ஹைலி சென்சிட்டிவ். கரெக்ட். நெக்ஸ்ட், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகள் நச்சு பொருட்களுக்கு உட்படுத்தப்படும் சோதனை. நம்ம ஒயிட் போர்ட்லயே சொன்னோம். என்ன சோதனைமா? நச்சு பொருட்கள், ரசாயன பாதுகாப்பு சோதனை. கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங். ஒயிட் போர்ட்ல எழுதணும் இல்லையா? வேக்சின் சேஃப்டி மாதிரி இது கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங். நெக்ஸ்ட், பொது சேவைகளுக்காக மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களை அறிமுகப்படுத்துவதில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இந்திய அமைப்பு எது? பத்தி கேக்குறாங்களாடா இவங்க? क्वेश्चन என்ன? கியாக் பத்தி பேசுறாங்களா? எஸ் மேம். ஓகே, ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. ஓகே மேம். மரபு பொறியியல் ஒப்புதல்னா அப்ரூவல். ஓகே ஓகே, கரெக்ட். கியாக் மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். கரெக்ட் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்தியாவில் வளர்க்கப்படும் ஆவணப்படுத்தப்பட்ட பாஸ்மதி அரிசி வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் பி 27 வகை நம்ம ஊர்ல வச்சிருக்கோம். ஆனா அவனுங்க ஏதோ ஒண்ணு புதுசா கொஞ்சம் குட்டையா இதோட பண்ணி எங்களுதுதான் பாஸ்மதி ரைஸ்ன்னு உரிமம் வாங்கிட்டானுங்க US பேட்டன் ட்ரேட்மார்க் ஆபீஸ் மூலமா. ஆனா நம்ம போய் சண்டை போட்டு அதெல்லாம் இல்லையா, எங்க கிட்ட 27 வகை இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சரியா? US ட்ரேட்மார்க் ஆபீஸ், அமெரிக்காக்காரன். நெக்ஸ்ட் क्वेश्चन. 1997 அமெரிக்க காப்புரிமை மற்றும் வணிக குறியீடு அலுவலகத்தின் மூலம் பாஸ்மதி அரிசிக்கான காப்புரிமை எந்த நிறுவனத்திற்கு கிடைத்தது? எதுக்கு கிடைச்சது? அமெரிக்க நிறுவனம். அதுக்கு பேரு தான் US ட்ரேட்மார்க் ஆபீஸ். சரிங்களா? அவனுங்களுக்கு தான் கிடைச்சது, அவனுங்க மூலமா கிடைச்சது. நெக்ஸ்ட் 20. பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் அந்த நாடுகளின் சரியான அங்கீகாரம் இல்லாமல் மேலும் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அல்லது உரிமையாளர்களுக்கு போதுமான ஊதியம் வழங்காமல் உயிர் வளங்களை கையாளுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொள்ளை. இப்ப நம்ம கூட இந்த
சினிமாலாம் பாருங்க, வாரிசு படம்லாம் வருது, மறுநாளே நம்ம பார்த்துடுறோம் தமிழ் ராக்கர்ஸ்ல. இதுக்கு என்னன்னா, இது பேர் வீடியோ பைரசி, திருட்டு. அவன் அறிவு அவனுக்கு தெரியாம திருடுறது. அந்த மாதிரிதான் வளர்ந்த நிறுவனங்கள்லாம், வளர்ந்துட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்காம அந்த மாதிரிலாம் திருடுறதுக்கு பேரு பயோ பைரசி. ஓகே, குட். நெக்ஸ்ட் 21ல இருந்து யாரு படிக்கணும்? ஹேமஸ்ரீ. ஹேமஸ்ரீ இல்லைன்னு நினைக்கிறேன். ஹம்சவல்லி மேம் படிமா 30 வரைக்கும். மேம் கொஸ்டின் தெரியல மேம். இதோ வரேன். படிமா. பிடி பருத்தி பண்புகளாவன. பிடி பருத்தி, பிடி காட்டனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி மேம். டி, அதிக மகசூல் மற்றும் காய்ப்புழுக்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவை. கரெக்ட், கரெக்ட் மேம். டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ துண்டங்கள் கதிரியக்க மூலக்கூறுகளின் உதவியால் அடையாள குறியிட்டு காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆமா, இது வந்து ஆமா கேன்சர் டிடெக்ஷன், அதுக்காக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப டிஎன்ஏ நார்மல் டிஎன்ஏவோட டேக் வச்சு அனுப்புவாங்க. இப்ப யாருக்காவது கேன்சர் இருக்குது அப்படின்னா நார்மல் டிஎன்ஏ GAT இருக்குன்னா அதோட காம்ப்ளிமெண்டரிக்கு டேக் வைப்பாங்க. GATக்கு டேக் வச்சா என்ன வைப்பாங்க? GTA இது டேக் வைக்கணும். இப்போ இதுவே கேன்சர் இருக்கிற ஆளுக்கு இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மியூட்டேட் ஆயிருக்கும். அப்ப அவனது வந்து வெளியே தெரியாது. சரிங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ இதுதான் ஒரு நார்மல்னு வச்சுக்கோங்க. நார்மல் வந்து GAT. நீங்க ப்ரோப்னா கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டோட எதை ப்ரோபா வச்சு அனுப்புவீங்க அப்படின்னா ஜிக்கு நேரா சி, ஏக்கு நேரா டி, டிக்கு நேரா ஏன்னு வச்சு அனுப்புவீங்க. நார்மல் ஆள் உடம்புல இது கரெக்டா போய் ஒட்டிக்கும். இப்படி இது ஒட்டுறதுக்கு பேரு தான் ஹைபிரிடைசேஷன். நீங்க கொடுத்த அந்த ரேடியோ ஆக்டிவோட சேர்ந்த இதுக்கு பேரு ப்ரோபு. இப்போ இது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டா போய் ஒட்டிருச்சுன்னு. கேன்சர் பேஷண்ட்டுக்கு இப்படி மியூட்டேட் ஆயிருக்கும். GAக்கு பதில் வேற ஏதாவது ஆயிருக்கும். GCTன்னு ஆயிருக்கும். அப்போ கரெக்டா போய் இந்த ப்ரோப் இங்க ஒட்டுமா? சொல்லுங்க. ஒட்டாது. அதை வச்சு இவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படிலாம் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஈவன் DNA ஃபிங்கர் பிரிண்டிங்லயும் இந்த டெக்னிக் தான் நம்ம பயன்படுத்தும். ஓகேவா? ப்ரோபுங்கிறது இதுதான், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டோட கொடுக்குற காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸுக்கு பேரு தான் ப்ரோப். நெக்ஸ்ட், mRNAவை செயலுக்க செய்யும் செயல்முறை அல்லது அமைதிப்படுத்தும் செயல்முறை மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை உற்பத்தி செய்வதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகை தாவரங்கள் எவைகளுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி, நெமட்டோட்ஸ். நூற்புழு. கரெக்ட். mRNA சைலன்சிங், RNA இன்டர்ஃபரன்ஸ், மெலோடிகைன் இன்காக்னிட்டா, நூற்புழுக்கள். நெக்ஸ்ட், பின்வரும் பிடி பயிர்களில் இந்திய விவசாயிகளால் பயிரிடப்படுவது எது? எதுமா? இது 2013ல வந்த கொஸ்டின். பிடி காட்டன், பருத்தி. சரியா? இந்தியன்ஸ் செய்யறது பிடி காட்டன், பருத்தி. நெக்ஸ்ட் 25. பிடி பருத்தியில் தாவர திசுவில் காணப்படும் பிடி நச்சு புரோடாக்சின் முன் நச்சு பொருள் எதன் காரணமாக செயல்மிகு நச்சாக மாற்றப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மேம். பூச்சியின் ஆல்கலைன். வெரி குட்.
ஏன்னா இது நிறைய கேட்பாங்க. நீங்க இப்போ பிடி பிரிஞ்சால் செய்றீங்க, பிடி டொமேட்டோ செய்றீங்க, ஆனா உங்களுக்கும் ஒன்றாக மாட்டுது அதை சாப்பிட்றதால. அதே மாதிரி அந்த பிடியை வச்சிருக்கிற பாக்டீரியாவுக்கும் ஒன்றாக மாட்டுது. ஆனா அதை சாப்பிட்ற பூச்சிக்கு மட்டும் என்ன ஆகுது? இப்போ இதுதான் நம்மளோட டாக்ஸின். பிடி டாக்ஸின்னா இந்த பூச்சியோட கட்டு, சரியா? இந்த பூச்சியோட கட்டு வந்து, கட்டுனா அலிமெண்ட்ரி கனால் மட்டும் ஆல்கலைன். நம்ம கட்டுலாம் பாத்தீங்கன்னா அசிடிக். அசிடிக்ல இது ஆக்டிவே ஆகாது. இப்போ இந்த டாக்ஸினை இது சாப்பிட்டுச்சுன்னா இதோட உடம்புல போய் தான் இது ஆக்டிவா மாறும். ஆக்டிவா மாறிச்சுன்னா இங்கெல்லாம் துளை போட்டுரும், ஓட்டை. இந்த கட்டுல இருக்க எபித்தீலியல் செல்ஸ்ல ஓட்டை போட்டு இதுல இருக்கிற இந்த தண்ணிலாம் இந்த ஓட்டை வழியா போய் ஒவ்வொரு செல்லும் ஸ்வெல் ஆகி, ஸ்வெல்லுன்னா வீங்கி போய் பஸ்ட் ஆகி அந்த அனிமல் செத்துரும். ஸோ அது வந்து ஆல்கலைன் மீடியம். அமிலத்தன்மை இருக்கக்கூடாது, காரத்தன்மை இருக்கணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? என்னடா பேசவே மாட்டீங்க? போலாம் மேம். மெலோட்டிகன் இந்தோனேசியாவில் நோய் தொற்றால் இந்தோனேசியாவா? ஏய் இன்காக்னிட்டாடா. ஏன்னா நீ என்ன தப்பா சொல்றியோ அந்த வார்த்தை கூட ஆப்ஷன்ல இருக்கலாம், சரியா? இன்காக்னிட்டா. இன்கோனெக்டாவின் நோய் தொற்றால் புகையிலை தாவரத்தின் எந்த பகுதி பாதிக்கப்படுகிறது? டொபாக்கோ பிளான்ட்டோட கரெக்ட் ரூட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், தாவரங்களில் டிடிஎன்ஏவை அறிமுகப்படுத்தும் செயல் இதனை உள்ளடக்கியுள்ளது. டிடிஎன்ஏவை அறிமுகப்படுத்துறது எது? போன லெசன்ல கூட பார்த்தோம். ஆப்ஷன் டி, மைக்ரோபாக்டீரியம் டெமிபேஸ். கரெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பாக்டீரியா, அக்ரோபாக்டீரியம் டூமிஃபெஷன் பாக்டீரியால இதுதான் டிஐ பிளாஸ்மிட். டிஐ பிளாஸ்மிட்ல இருக்கிற இந்த டிஎன்ஏ பேர் தான் டிடிஎன்ஏ. டி ஃபார் டியூமர், சரியா? டிஐ பிளாஸ்மிட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். கட்டி, மரத்துல கட்டிய உருவாக்குற தன்மை கொண்டது. நோட் பண்ணிக்கோங்கடா. அடுத்து போட்டா 28. சோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் போலாமா? சொல்ல மாட்டீங்க பசங்களா? எஸ் மேம். 4 வயது சிறுமிக்கு 1900 4 வயது சிறுமிக்கு அடினோசின் டிஅமினேஸ் பற்றாக்குறையை நீக்க எந்த வகையான சிகிச்சை அளிக்கப்பட்டது? மரபணு சிகிச்சை, ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பி கொடுத்து தான் அந்த பொண்ணை சரி பண்ணும், சரியா? நெக்ஸ்ட், பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸின் நச்சு ஜீனை உட்செலுத்தி உருவாக்கப்பட்ட பிடி பஞ்சு வகை எதற்கு எதிர்ப்பு? பிடி காட்டன். பூச்சி தீங்குயிரிகள். பூச்சி தீங்குயிரிகள் எனக்கு தமிழ்ல தெரியலையே. இருங்க ஒரு நிமிஷம். பூஞ்சை நோய்னா ஃபங்கலா? நெமட்டோடு. எஸ் மேம். பூச்சி கொன்று. பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேம். ஓ, பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸா? ஓகே, அதான் கரெக்ட், சரியா? பூச்சி கொன்று தின்னாப்பா? பெஸ்ட் கொன்று திணிக்கு என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா அப்புறம் அதுவும் ஒரு ஆப்ஷனா இருந்து அதை நான் விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். இது ரெண்டும் வராதுன்றது கன்ஃபார்மா இருக்குது.
இது பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா கரெக்ட். பெஸ்ட் ரெசிஸ்ட் பண்ண பூச்சி கொன்று தின்னி. கொன்று பூச்சிக்குள்ளவே நடக்கிற ஓகே, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஒரு பூச்சி, ஐ மீன் இப்போ டிராகன் ஃப்ளை பார்த்தீங்கன்னா மொஸ்கிட்டோவை கொண்டு தின்னும். டிராகன் ஃப்ளை என்ன சொல், வெட்டுக்கிளியா? வெட்டுக்கிளி தானே டிராகன் ஃப்ளைனா? தும்பியோ வெட்டுக்கிளியோ ஏதோ சொல்லுவோம். தும்பி 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 தானே வெட்டுக்கிளி கிராஸ் ஹோப்பர். தும்பி தும்பி சரியா? தும்பி வந்து பாத்தீங்கன்னா மொஸ்கிட்டோவை அழிச்சிரும். அதுதான் பூச்சி கொன்று தின்னி, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ இது அப்ப இல்ல. அதே மாதிரி இந்த கேம்பூசியா ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா, இது கூட என்ன பண்ணோம்னா மொஸ்கிட்டோ லார்வாவை சாப்பிட்றோம். அது கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதானே? அதான் மேம். அது இல்ல, பூச்சி தீங்குயிரிகள் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், எந்த காரணி காய்ப்புழுவில் உள்ள பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் முன் நச்சு பொருளை BT நச்சு பொருளாக்கி செயலை தூண்டுகிறது? எலிமெண்டரி ஆல்கலைன் pH. ஸோ ஆல்கலைன் pH அலிமெண்டரி கனாலோட அல்லது கட்டோட ஆல்கலைன் pH தான். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆல்கலைன் pH சாப்பிட்றதால அது உடம்புல அந்த எபித்தீலியல் செல்ஸ், கட்டுல இருக்க எபித்தீலியல் செல்ஸ்ல ஓட்ட ஓட்டையா வந்துடும், போர்ஸ் வந்துடும். போர் வழியா தண்ணி போய் வெடிச்சு செத்து போயிடும். ஓகே, குட். நெக்ஸ்ட் யார் சொல்லலாம்? வம்சவல்லிக்கு அப்புறம் கலை அரசு. கலை அரசு இல்லன்னு நினைக்கிறேன். கீர்த்தனா? யாரு? கீர்த்தனா தானே? ஓகேடா, 30 முடிச்சிட்டோம் இல்லையா? 31ல இருந்து 35 வரைக்கும். பின்வருவனவற்றுள் எது பொன்னிற அரிசி குறித்த சரியானது? இது நீங்க படிச்சிருக்கீங்களாடா கோல்டன் ரைஸ்? ஏன்னா இது NCERT புக்ல கிடையாது. படிக்கலன்னா சொல்லுங்க, இது அப்படியே சிம்பிளா சொல்லிடுறேன் ஒரு 2 வரியில. விட்டமின் ஏ மட்டும் ஒரு கோல்டன் ரைஸ் அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் தெரியுமா? சரி, இது என்னன்னாப்பா ஆக்சுவலா இப்போ நம்ம பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ் லெசன்ல நீங்க ஒரு வார்த்தை பார்த்திருப்பீங்க. பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா உணவோட தரத்தை அதிகப்படுத்துறது. இப்போ உணவு வந்து நார்மலா எல்லாருமே உணவு சாப்பிடுவாங்க. நீங்க கூட பாருங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களை காய்கறி சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டீங்க. ஆனா இத சப்பாத்தியோ பிரெட்டோ அந்த மாதிரி எடுத்துக்குவீங்க. சமச்சீர் உணவு சாப்பிட மாட்டீங்க, கார்போஹைட்ரேட் மட்டும்தான் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் அரிசி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் கிடைக்கும், பட் அது பத்தாது. ஸோ அந்த மாதிரி அரிசியை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு விட்டமின் ஏவும் கிடைக்கிறது. குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்றது தான் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். இதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒரு டேஃபோடில், சரியா? டேஃபோடில் தாவரம், அந்த தாவரத்தோட பேரு நார்சிசஸ் சூடோநார்சிசஸ். இந்த தாவரத்துல இருந்து பீட்டா கேரோட்டின், பீட்டா கேரோட்டின்ன்றது இந்த கேரட்ல எல்லாம் இருக்கிற ஒரு ஜீனு தான். அது கேரட்டுக்கு வந்து என்ன கலரு? ஆரஞ்சு கலரை கொடுக்குறோம் இல்லையா? ஸோ பீட்டா கேரோட்டின் கேரட்ல இருக்கிற ஜீனு. இந்த பீட்டா கேரோட்டின் இஸ் த ப்ரிகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ. ப்ரிகர்சர்னா இதுதான் நம்ம லிவருக்கு போயிட்டு விட்டமின் ஏவா மாறிக்குது. இந்த நார்சிசஸ் சூடோநார்சிசஸ்ல இருந்து பீட்டா கேரோட்டின் ஜீனை எடுத்து சாதாரண அரிசி ஒரைசா சட்டைவா அதுல கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஆனது கோல்டன் ரைஸ். சாதாரண அரிசி வெள்ளை கலரு, இது ஆரஞ்சு கலரு, ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி பழுப்பு எல்லோ அந்த கலர்ல கிடைக்கும். அதுதான் கோல்டன் ரைஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. எது ஆன்சர்னு இப்ப சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. டேஃபோடில் தாவரத்தில் பெறப்பட்ட
அந்த டேஃபோடில் பேரும் நான் சொல்லிட்டேன். நார்சிசஸ், சூடோ நார்சிசஸ். பெறப்பட்ட ஒரு ஜீனுன்னு இருக்கு, அந்த ஜீன் பேரும் பீட்டா கேரோட்டின் ஜீனு. ஆக்சுவலா கேரோட்டின் இப்ப எப்படி பிடில படிக்கிறீங்க அந்த மாதிரி இந்த ஜீனுக்கும் பேரும் இருக்குது. சிஆர்டி ஜீனு, பிஎஸ்ஒய் ஜீனு, எல்ஒய்சி ஜீனுன்னு ஒரு பேர் இருக்கு. சரியா? நீங்க இந்த அளவு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப டூ மச்சா போயிட்டு அப்புறம் பயந்துராதீங்க. இது கிளியராடா? அடுத்து 32வது கொஸ்டின் போலாங்களா? RNA-யில் ஜீன்கள் எதனை பயன்படுத்தி அமைதியாக்கப்படுகின்றன? எதை பயன்படுத்துறோம் RNA இன்டர்ஃபெரன்ஸ்க்கு? DsRNA மேம். வெரி குட், DsRNA. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டா உங்கள? எஸ் மேம். சரி, இப்போ இந்த DsRNA-வை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு சோர்ஸ் ஒண்ணு வேணும்ல, சோர்ஸா எதை பயன்படுத்தினாங்க? Acrobacterium timibacterium. Melanocytin indonesia. அது ஆர்கானிசம் பேரு. RNA-க்கான சோர்ஸ் இதுல இருந்து எடுத்தாங்கன்னு வெரி குட். ஒன்னு டிரான்ஸ்போசான் அல்லது ரெட்ரோவைரஸ். எய்தர் ரெட்ரோவைரஸ் ஆர் டிரான்ஸ்போசான். அந்த டிரான்ஸ்போசான்ன்றது என்னன்னு தெரியுமாடா? மொபைல் எலிமெண்ட்ஸ் ஜெனடிக்ஸ் தான். நீங்க இத உங்களோட ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பீங்க. Transposons is also known as jumping genes or walking genes. Transposons. Only you can take it from a transposons or else you can get it from the retrovirus. Transposons இன்னொரு பேரு walking gene, jumping gene or mobile genetic element. இப்போ நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில கூட மொபைல் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, எங்க வேணாலும் போய் அங்க நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம், வண்டியில இருக்க பொருளை வித்துக்கலாம், திருப்பி வேணாம்னா வந்துக்கலாம். அந்த மாதிரிதான் இப்போ நார்மலா நம்ம இதான் ஒரு வெக்டர்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை கட் பண்ணி அந்த ஜீனை வெட்டி ஒட்டுற வேலை எல்லாம் செஞ்சோம். பட் இந்த வாக்கிங் ஜீன் என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு டிசைரபிள் மெட்டீரியல் இருக்குன்னா இதுவே தன்னை நடுவுல போய் இன்சர்ட் பண்ணிக்கும். அதான் அந்த டிரான்ஸ்போசன்ஸ். ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கு இந்த கண்டென்ட், பாத்துக்கோங்க. அப்புறமா இன்னும் 3 கொஸ்டின் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம்டா, அடுத்த கிளாஸ் வர போகணும். 33 பிடி பருத்தி ஜீன் சிகிச்சை, அடினோசின் டி அமினேஸ் குறைபாடு, செயல் வகை தற்காப்பு, RNA இடையீடு, HIV தொற்றை கண்டறிதல், PCR பேசிலஸ் துரிஞ்சியனேஸ். ஆப்ஷன் டி பிடி காட்டனுக்கு நேரா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அடினோசின் டிஅமினேஸ் ஜீன் சிகிச்சை. RNA இன்டர்ஃபரன்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோம்? செயல் வகை தற்காப்பு. நான் இப்பதான் சொன்னேன், இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேவா? யூகேரியோட்ஸ்ல இருக்கிற ஒரு தற்காப்பு வகை தான் அது. PCR மூலமா HIV கண்டுபிடிக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட், கீழ்கண்டனவற்றுள் தவறான கூற்று எது? சொல்லுங்க, எது தவறா இருக்குது? பார்த்தோன்னே தெரியுது எது தவறுன்னு. பி தான் தவறு. செயல்படு இன்சுலின்ல 2 சங்கிலிக்கு நடுவுல டைஹைட்ரஜன் சல்பைடு டைசல்பைடு பாண்ட் தான் இருக்கும். ஹைட்ரஜன் கூட இல்ல, டைசல்பைடு பாண்ட். சரிங்களா? 2த்துக்கு நடுவுல. பட் இவன் என்ன கொடுத்திருக்கான்? ஹைட்ரஜன் கொடுத்திருக்கான். இது தவறு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் மரபு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களின் பாதுகாப்பை, நான் சொன்னல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லுங்க, என்னது? ஆப்ஷன் டி 18ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? மரபு பொறியியல் மதிப்பீட்டு குழு, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஓகேவா? சூப்பரா.
இப்போ உங்களுக்கு இந்த லெசன் இப்போ இது கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணல, ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரி இருந்ததுங்களா? யூஸ்ஃபுல்லா? எஸ் மேம். ஓகே, ஒரு 2 பேருக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்களாம் என்ன பண்ணீங்க? சும்மா கேட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாடா? நீங்க தான் சொல்லணும். எஸ். இதோட நம்ம ஜுவாலஜி சம்பந்தப்பட்ட எல்லாமே 11th and 12th நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3:15க்கு நான் வரேன்டா. சரிங்களா? இப்போ எனக்கு அடுத்த கிளாஸ் ஒன்று இருக்குது, அதனால நான் அதுக்கு லாகின் பண்ணி போயிடுவேன். 3:15க்கு நான் வரேன். சரிங்களா? அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க. நம்ம 3:30 கூட வரேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா அந்த கிளாஸ் 3க்கு தான் முடியும். கரெக்டா முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். 3:30க்கு நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, வேற எது டவுட்டா இருந்தாலும் சரி, நீங்க கேட்கலாம். ஓகேவா?